அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சுரேஷ் தலைவின் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம், தினமும் சந்திக்க அனுமதி கோரும் சட்டத்தரணி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சென்ற விமானத்தில் ஏற்பட்ட ஆபத்து, நள்ளிரவில் அனர்த்தம். முன்னாள் முதலமைச்சர் சான் விஜயலால் டி சில்வாவுக்கு பிணை நீதிமன்றம் உத்தரவு. மின் விநியோகம் குறித்து வலுசக்தி அமைச்சின் அறிவிப்பு. மக்களே அவதானம், 4 மாவட்டங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை. தமிழர் பகுதியை தாக்கிய கடும் மழை, சூறாவளி காற்று, பொதுமக்கள் அவதி. 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து, விசாரணை ஆரம்பம். அடுத்த 24 மணித்தியாலத்துக்கான இலங்கையின் வானிலை அறிவிப்பு. விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. குடாஒயா நீர்மட்டம் உயர்வு. தொடர்வன விரிவான செய்திகள். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் தலைவை தினம்தோறும் சந்திப்பது தனது தொழில் கடமை என்பதால் அதற்கு வாய்ப்பளிக்குமாறு அவரது சட்டத்தரணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். சுரேஷ் தலை சார்பில் அவரது வழக்கில் முன்னிலையாகும் சட்டத்தரணி ஆசிஸ் ஸ்ரீவர்தன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அம்பிசேகரவுக்கு எழுதியுள்ள கடிதத்திலேயே மேற்கண்ட விடயத்தை வலியுறுத்தியுள்ளார். சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் ஒன்றில் ஈடுபட்டுள்ள தனது கட்சிக்காரின் நிலையை தொடர்ந்து கண்காணிப்பதும், அது குறித்த தகவல்களை நீதிமன்றத்துக்கு அறிவிப்பதும், அவரது உரிமைகளையும் நலனையும் உறுதி செய்வதும் தனது தொழில்முறை பொறுப்பு என்றும் சட்டத்தரணி ஆசிஸ் ஸ்ரீவர்தன சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தனது கட்சிக்காருடன் தொடர்ச்சியாக தொடர்பில் இருப்பது அவசியம் என்றும் சுட்டிக்காட்டும் ஆசிஸ் ஸ்ரீவர்தன அதற்காக வரை தினமும் சந்திக்க அனுமதிக்குமாறும் குற்றப்புலனாய்வுத்துறை பணிப்பாளரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து ஆஸ்திரேலியாவின் சிட்னி நோக்கி புறப்பட்ட விமானத்தின் முதலாவது என்ஜின் மீது மின்னல் தாக்கியமையினால் ஆபத்து ஏற்பட்டது. எனினும் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்து அதிகார சபை தெரிவித்துள்ளது. கொழும்பிலிருந்து சிட்னி நோக்கி பயணித்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான UL 606 விமானம் வெள்ளிக்கிழமை புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே மீண்டும் கொழும்பு திரும்பியது. மின்னல் தாக்குதலுக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டதை அடுத்து மீண்டும் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு விமானம் திரும்பியுள்ளது. விமான பயணத்தின் போது பலத்த சத்தம் கேட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து விமானத்தின் என்ஜின்களில் ஒன்றிலிருந்து தீப்பிழம்புகள் வெளியேறியதை காண முடிந்துள்ளது. எனினும் சிறிது நேரத்திலேயே நிலைமை வழமைக்கு திரும்பியதோடு விமானம் மின்னல் தாக்குதலுக்குள்ளாகியுள்ளதாக பயணிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. விமானத்தின் என்ஜின்களில் ஒன்று சிறியளவில் சேதமடைந்துள்ளதாக விமான பணியாளர்கள் தெரிவித்தனர். அத்துடன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சிட்னி நோக்கிய பயணத்தை தொடர முடியாது என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த விமானம் மீண்டும் கொழும்புக்கு திரும்பிய எந்தவித அசம்பாவிதங்களும் இன்றி பாதுகாப்பாக தரையிறங்கியது. இந்த இக்கட்டான சூழ்நிலையை மிகவும் தொழில்முறை ரீதியாகவும் அமைதியாகவும் கையாண்டு விமானத்தில் இருந்த அனைவரினதும் பாதுகாப்பை உறுதி செய்த ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் விமான பணியாளர்களுக்கு பாராட்டுகளை பெற்றுள்ளது. மேலும் பயணிகள் அல்லது பணியாளர்கள் எவருக்கும் காயங்கள் ஏற்பட்டதாக பதிவாகவில்லை. அதிகாலை 2:05 மணி நிலவரப்படி பயணிகள் விமான நிலையத்தில் உள்ள விமானத்துக்குள்ளேயே தங்கியிருந்ததோடு அவர்களுக்கான அடுத்த கட்ட ஏற்பாடுகள் செய்யப்படும் வரை உணவு மற்றும் சிற்றுண்டிகள் வழங்கப்பட்டன. ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த தென்மாகாண முன்னாள் முதலமைச்சர் சான் விஜயலால் டி சில்வா பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. கொழும்பு நீதவான் நீதிமன்றம் இன்று இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மற்றும் சந்தேக நபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் முன்வைத்த சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னரே கொழும்பு நீதவான் அசங்க எஸ் போதரகம இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இதற்கமைய சந்தேக நபரை தலா 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகளில் விடுதலை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. எனினும் சந்தேக நபருக்கு வெளிநாட்டு பயண தடை விதித்த நீதவான் அவரது கடவுச்சீட்டை நீதிமன்றத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார்.
எல்னினோ தாக்கத்துக்கு மத்தியிலும் இலங்கையில் எந்தவித தடையுமின்றி தொடர்ச்சியான மின்சார விநியோகத்தை வழங்க எதிர்பார்த்துள்ளதாக வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தெரிவிக்கையில், தற்போதைய மதிப்பீடுகளின்படி எல்னினோ நிலைமையினால் நீர்மின் உற்பத்தியில் மட்டுமே ஓரளவுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும். இந்த காலநிலை மாற்றத்தால் நீர்மின் உற்பத்தியில் சுமார் 127 மணித்தியாலங்கள் குறைவு ஏற்படும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த பற்றாக்குறை மாற்று வலுசக்தி மூலங்களூடாக ஈடு செய்ய முடியும். அத்துடன் மின்சாரத்தை சேமிக்கும் நோக்கில் மின்வெட்டை நடைமுறைப்படுத்தும் எண்ணம் எதுவும் இல்லை. இதேவேளை எல்னினோ நிலைமையினால் வலுசக்தி துறைக்கு ஏற்படக்கூடிய சாத்தியமான தாக்கங்கள் குறித்து ஆராய்வதற்கும் எழும் சவால்களுக்கு தேவையான தீர்மானங்களை மேற்கொள்வதற்கும் அடுத்த வாரம் ஜனாதிபதியுடன் விசேட கலந்துரையாடல் ஒன்று நடத்தப்பட உள்ளது என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் 4 மாவட்டங்களுக்கு முதற்கட்ட மண்சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இன்று முற்பகல் 4 மணி முதல் நாளை முற்பகல் 4 மணி வரையான அடுத்த 24 மணித்தியாலங்களுக்கு இந்த எச்சரிக்கை நடைமுறையில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் வெளியிட்டுள்ள விசேட அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. அதன்படி அவதானத்துடன் செயல்படுமாறு அறிவுறுத்தப்படும் மஞ்சள் நிறத்திலான 1ஆம் கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி களுத்துறை மாவட்டம், கண்டி மாவட்டம், நுவரெலியா மாவட்டம், ரத்தினபுரி மாவட்டம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள பிரதேச செயலக பிரிவுகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்பாறை மாவட்டத்தில் நீண்டகால கோடை வெப்பநிலைக்கு பின்னர் திடீரென கனமழை பெய்துள்ளதுடன் பல பகுதிகளில் சுழற்காற்று, மின்னல் தாக்கம் மற்றும் கடல் கொந்தளிப்பு போன்ற காலநிலை மாற்றங்களும் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று மாலை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் பெய்த கனமழையால் மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் பலத்த காற்று காரணமாக சிறிய அளவிலான சேதங்களும் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக அட்டாளைச்சேனை, அக்கரைப்பற்று, நிந்தவூர், காரைதீவு, மாவடிப்பள்ளி, சாய்ந்தமருது, பாண்டிருப்பு, கல்முனை, நாவிதன்வெளி, மருதமுனை, பெரிய நீலாவணை மற்றும் மல்வத்தை உள்ளிட்ட கரையோர பகுதிகளிலும் சில தாழ்நில வீட்டுத் திட்டங்களிலும் வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. கனமழை மற்றும் கடும் காற்று காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மின்னல் தாக்கம் தொடர்பிலும் அச்சநிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அம்பாறை மாவட்டத்தின் தாழ்நில பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அபாயம் அதிகரித்துள்ளதுடன் பல வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன. மழை தொடரும் பட்சத்தில் மேலும் பல வீடுகள் மற்றும் தாழ்நில பகுதிகள் வெள்ளத்தில் சிக்கக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறும் தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். மறுபுறம் காங்கேசன்துறையிலிருந்து மன்னாருடாக கட்பிட்டி வரையான கடற்பரப்புகளுக்கு சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாளை காலை 10:30 மணி வரை அமலில் இருக்கும் இந்த எச்சரிக்கை குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகம் மணித்தியாலத்துக்கு 60 தொடக்கம் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லுணுகம்பெகர உணாதுவெவ 170வது மைல்கள் பகுதிக்கு அருகில் நேற்று பிற்பகல் 2 தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகின. அதிவேக வீதியினூடாக கொழும்பிலிருந்து அம்பாறை நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும், பதுளையிலிருந்து மாத்தறை நோக்கி பயணித்த மற்றொரு தனியார் பேருந்துமே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்கான காரணம் தொடர்பில் இதுவரை தகவல்கள் வெளியாகாத நிலையில் சம்பவம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சிலாபத்தில் இருந்து கொழும்பு மற்றும் காலி ஊடாக அம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்பிற்கான அடுத்து 24 மணித்தியாலத்துக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று அதிகாலை 5:30 மணிக்கு வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வரை காணப்படும். திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும், கல்பட்டியிலிருந்து கொழும்பு, காலி மற்றும்
ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளிலும் காற்றின் வேகமானது அவ்வப்போதும் மணித்தியாலத்துக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. காங்கேசன்துறையில் இருந்து மன்னார் ஊடாக கட்பிட்டி வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் அவ்வப்போது மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும். கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் மறு அறிவித்தல் வரை மேற்குறிப்பிட்ட கடற்பரப்புகளின் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள். திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் கல்பட்டியில் இருந்து கொழும்பு காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்தில் வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளும் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் மீனவ சமூகம் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கழுகங்கையின் கிளையாறான குடாஒயாவின் நீர்மட்டம் தற்போது எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்ந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் ஆற்றங்குறை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிப்போர் மற்றும் பயணிகள் அவதானத்துடன் இருக்குமாறும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸ் ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.